ரஞ்சித்து, எங்க ரஞ்சித்து? இல்ல, எங்க அண்ணன் ரஞ்சித்து எங்க அண்ணன் ரஞ்சித்துன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அந்த உரிமையில தான் சில விஷயங்களை கேட்கலான்னு வந்தேன். எங்க ரஞ்சித் அண்ணன் அப்படின்னது எங்க அண்ணன் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. நீலம் பண்பாட்டு மையத்துடைய அதுல இயக்குனர் இருக்கார் இல்லைங்க, இயக்குனர் ரஞ்சித், ரஞ்சித் அவரை சொல்லிட்டு சொல்லுங்க ரஞ்சித். பட்டியலினம் பட்டியலினம்னா என்ன? ஏன்னா எனக்கு அது புரியல. பார்த்த உன்னதுமே தெரிஞ்சிருமா அவங்க பட்டியலினம் அப்படின்னு? இல்ல ஏதாவது தனித்த அடையாளங்களை வச்சிருக்கிறீங்களா பட்டியலினத்துக்கு? இவர்கள் இப்படி இருப்பார்கள், இப்படி நெற்றியில் இப்படி எழுதி இருப்பார்கள், அப்படி ஏதாவது இவங்க இப்படிதான் பேசுவாங்க, இப்படிதான் நிப்பாங்க, இப்படிதான் நடப்பாங்க அப்படின்னு ஏதாவது ஹேபிச்சுவல்ஸ் இருக்கா? ஏன் கேக்குறேன்னா ரஞ்சித்து, உங்க தாவேக்கா ஆட்சியில, அதாவது உங்க தாவேக்கா ஆட்சியில 7+1 பட்டியலினத்தவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறாங்களாமா. பட்டியலினத்தவருங்க பார்த்த உடனே தெரிஞ்சிடும். இவங்க பாருங்க, இந்த 7 பேர் பட்டியலினம் +1 மொத்தம் 8 பட்டியலினத்தவர்களுக்கு அமைச்சர் பதவி அவரோட தாவேக்கா கட்சி கொடுத்திருக்கு. அண்ணன், நமக்கெல்லாம் பார்த்தா இவங்க பட்டியலினம் அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். ஏன்னா நம்ம எல்லாம் பட்டியலினத்தவர்கள் தானே, அதனால நம்ம ஆளு அப்படின்னு நமக்கு ஒரு சில இடத்துல தெரியும். ரெட்டிக்கு எப்படின்னு தெரிஞ்சது நம்ம எல்லாம் பட்டியலினம்னு? ரெட்டிக்கு நம்மளையெல்லாம் பார்த்தா பட்டியலினம் அப்படின்னு கரெக்டா தெரிஞ்சிருதுன்னு. ஆனா பார்ப்பனர் யாரு அப்படின்னா அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு. இந்த ரெட்டிங்கிறது பிசியா எம்பிசியா என்னன்னு தெரியலன்னு, ஆனா எஸ்சிய பார்த்தா மட்டும் கரெக்டா கண்டுபிடிச்சிடுறாங்கன்னு. நம்ம என்ன திருப்பி திருப்பி அதே சாதிய பத்தியே பேசிக்கிட்டு. தமிழ்நாட்டின் மாண்புமிகு அமைச்சர் திரு ஆதவ அர்ஜுனா இருக்கார்லன்னு, அவருக்கு பட்டியலினத்தவர்களை பார்த்தாலே தெரிஞ்சு போயிருமே. நீங்க வேற எதுவுமே சொல்ல வேண்டாம். ரஞ்சித் அண்ணனுக்கும் அப்படித்தான், யாரெல்லாம் நம்ம ஆளுங்கன்னு நல்லா தெரியும். ஆனா பார்ப்பனர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஏதாவது அடையாளம் இருக்குமா அப்படிங்கறத பத்தி யாருக்குமே தெரியாதுன்னு. ரமேஷ் அவர்களோட கம்யூனிட்டி அவர் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு தெரியவே தெரியாது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவ என்ன பாஷை பேசிட்டு இருக்கா அப்படிங்கறதே நம்மளால கண்டுபிடிக்க முடியாம சுத்த தமிழ் பாஷையில பேசிட்டு இருப்பானே. பாத்தேலானே, தப்பா பேசிட்டு இருக்கிறேன். அவ சுத்த நீச பாஷையில பேசிட்டு இருப்பானே. அதனால அவளையெல்லாம் நீங்க ஃபைன் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட். செங்கல்பட்டுல இருந்தாலும் ஸ்ரீரங்கத்துல நிக்க வைக்கிறச்சே அவ யாருன்னு இவாளுக்கு தெரியல. அவ என்ன கோத்திரம் என்ன குலம்னு இவாளுக்கு எப்படி தெரியும்? அவதான் பட்டியலினம் இல்லையே. பட்டியலினத்தை தான் பார்த்ததுமே பட்டியல் தெரியல, என்னென்ன பட்டியல் வச்சிருக்கிறாங்கன்னு. அவளுக்கு தான் தெரியல, ரஞ்சித்துக்குமா தெரியலன்னு நேக்கு தெரியல. ஏன்னா நாங்கெல்லாம் ரஞ்சித் அண்ணனை அவெல்லாம் நல்ல அறிவாளி என்று நினைச்சு கற்பனை பண்ணிட்டு இருந்தோம். இப்ப நம்ம தமிழ்நாட்டுல ஒரு ஊர்ல காதல் விவகார கொலை பண்ணிருக்கிறா தெரியுமானோ? இந்த கவின் ஒரு அம்பேத்கர், அவன் ஒரு பிள்ளைய காதலிச்சன். சூரஜ் வந்து அந்த கவினை கொன்னுட்டான். அது காதல் விவகார கொலையோ இல்லையோனோ உனக்கு தெரியுமோ? அது சாதி ஆணவ படுகொலை. ஆனா இப்ப நடந்திருக்கல, அது காதல் விவகார கொலை. ஏங்க, நம்ம கூட கௌசின்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, உடுமலை கௌசல்யா தெரியுமா? அப்புறம் நம்ம ரஞ்சித் அண்ணா, அப்புறம் மாரி செல்வராஜ், இவங்கெல்லாம் கவினுக்கு பேசின அளவுக்கு கூட இன்னைக்கு ஒண்ணுமே பேசலையே. இவங்க எல்லாம் சாதி ஆணவ படுகொலைக்கு எதிர்ப்பு போராளிகள். இவங்களுக்கு திமுக ஆட்சி வந்துச்சுன்னா சாதி ஆணவ படுகொலைக்கு எதிர்த்து இவங்க அளவுக்கு யாருனாலையும் பேச முடியாது. பட்டியலினத்தவர்களை சேர்ந்த எங்களுக்கு காதலிக்க உரிமை இல்லையா? நாங்கள் விரும்பித்தான காதலிக்கிறோம். இந்த சாதி ஆணவ வெறியர்கள் படுகொலை செய்கிறார்கள். இந்த முந்தா நேத்து நடந்தது சாதியானவ கொலை எல்லாம் இல்லையாமா, ஏதோ லவ் மேட்டராமா. பையனை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாங்க என்ன சாதின்னு. அப்படி கண்டுபிடிக்கிறத வச்சுதானே அமைச்சரவையில 8 பேர் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாங்க. பொண்ணு என்ன சாதின்னு கண்டுபிடிக்க முடியலைங்க. பொம்பளைக்கு சாதி இல்லைங்கிறது அடுத்த விஷயம், அதை விட்டுருவோம். ஆனா கொன்னாங்கல்லங்க, அவி என்ன சாதின்னு கண்டிப்பா இப்ப கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனா இது லவ் மேட்டருங்க. பொண்ணோட அப்பா ஒரு சாதிங்க, பொண்ணை காதலிச்ச பையன் இன்னொரு சாதிங்க. அதாவது பட்டியலினம்ங்க. இவங்க சொல்ற மாதிரி பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம்ங்க. அப்படி அந்த பையனை அவங்க அப்பாவுக்கு பிடிக்கல, நீ ஏன்ப்பா என் பிள்ளைய காதலிச்ச? இந்த இளவரசன், கோகுல்ராஜ், கவின், சங்கர், இவங்க எல்லாம் பட்டியலின மக்கள்னு இவங்க எல்லாருமே மேல் சாதி பிள்ளைய கல்யாணம் பண்ண போறாங்க. அப்ப கொலை பண்ணா அதுக்கு பேரு சாதி ஆணவ படுகொலை. அதாவது எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் கொலைகளையே நாங்க வெரிஃபை பண்ணி பேர் வைப்போம். திமுக ஆட்சியில இருந்தா அது முழுக்க முழுக்க சாதி ஆணவ படுகொலை தான். ஆனா தாவேகா ஆட்சியில இருந்தா திஸ் இஸ் சினிமாட்டிக் லவ்.
தட்ஸ் லவ் மேட்டர். ஒரு பையன் ஒரு புள்ளைய லவ் பண்றான், அந்த புள்ளையோட அப்பனுக்கு அது பிடிக்கல, அதனால அந்த பையனை போட்டு தள்ளிடுறான். இதுல சாதி எங்க வந்துச்சு? சாதிக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம்? கவின் என்கிற பட்டியலினத்தவன் மேல் சாதி பொண்ணை காதலிக்கும் போது அங்க சாதி வருது. இப்ப ரீசெண்டா நடந்த விஷயத்துல அந்த பையனோட பேரு கூட யாருக்கு முழுசா தெரியலங்க. ஆனா அந்த பையன் இறந்துட்டான். அந்த பையன் பேரு சஞ்சய்ங்க. யாருக்காவது தெரியுமா? ஊரு பேரு கூட ஏதோ கோவில்னு வரும், அப்புறம் கூடவே பட்டின்னு வரும். கோவில் பட்டிங்க. இதுக்கு பேருதான் காதல் கொலை. ஆனா உங்களுக்கு அமைச்சரவையில இருக்கிற 8 பட்டியலினத்தவர்களை பார்த்ததும் தெரிஞ்சிருச்சு. ராஜ்மோகன், வன்னியரசு, இந்த மாதிரி ஒரு சிலர் எல்லாம் பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ராஜ்மோகனோட தமிழ் தெரியல, ராஜ்மோகனுடைய பேச்சு திறன் தெரியல, ராஜ்மோகனுடைய அறிவு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. அந்த கட்சியில மிக குறைஞ்சபட்சம் ஒரு அளவுக்கு பெரியார பத்தி தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் ராஜ்மோகன் மட்டும்தான். பட்டியலினத்தை சேர்ந்தவர், பார்த்ததுமே தெரிஞ்சு போச்சு. ஆனா ரமேஷ், ஐயோ அவர் என்னன்னு தெரியலையே, எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? எந்த நூலை பார்த்து கண்டுபிடிப்பது? எந்த புக்கில் அதை பத்தி எழுதியிருக்கு? ஐயோ தெரியலையே. ரமேஷ் அவர்களோட கம்யூனிட்டி அவர் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு தெரியவே தெரியாது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் யாருங்க? அவர் யாரு? அவர் பிசி, எம்பிசி, ஓசி, ஓபிசி, ஓடிசி, ஓஎஃப்சி, எஃப்சி, சிடிஎஃப்சி, ஏபிசிடிஎஃப்சி, ஒண்ணுமே புரியலங்க. கண்டே பிடிக்க முடியலங்க. எப்படிங்க ராஜ்மோகனை பார்த்து பட்டக்குன்னு சொல்ல தெரிஞ்ச நமக்கு ரமேஷை பார்த்து கண்டுபிடிக்க முடியல? ராஜ்மோகன் கிட்ட ஆதிக்க சிந்தனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். டிஸ்கிரிமினேஷனுக்கு ராஜ்மோகன் கிட்ட வாய்ப்பு இல்லை. ஆனா அவரை கண்டுபிடிச்சிடலாம். ஆனா தன்னுடைய டிபில இருந்து எல்லா இடத்துலயும் தன்னோட அடையாளத்தோட இருக்கிற ரமேஷ கண்டுபிடிக்க முடியல. ஆதவர்ஜுனால அது கண்டுபிடிக்க முடியலன்னு அவர் சொல்றாரு. சரி விட்டுறலாம். பாரஞ்சித்தினால கண்டுபிடிக்க முடியலன்னா தானே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் நீங்க உங்களை நாங்க தான் அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டு இருந்துட்டோமா? நீலம் பண்பாட்டு மையம். இனி இந்த ஆட்சியில தமிழ்நாடு முழுக்க காதல் விவகார கொலை நடக்கும். அதாவது பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடிஞ்ச ஜாதியை சேர்ந்த பையனும், பார்த்ததும் கண்டுபிடிக்க முடியாத ஜாதியை சேர்ந்த பொண்ணும் காதலிச்சு ஏதாவது கொலை நடந்தா அதுக்கு பேரு காதல் விவகார கொலை. ஏங்க ரஞ்சித் அண்ணா ரெடியா? இந்த 5 வருஷத்துக்கு இது காதல் விவகார கொலையா இருக்கும். அத பத்தி நமக்கு என்ன பேச்சு? 5 வருஷத்துக்கு அப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு ஆணவ படுகொலைன்னு பேரு வச்சு நம்ம ப்ரொடெஸ்ட் பண்ணுவோம், பேசுவோம், வன்மையா கண்டிப்போம். நம்ம இப்ப கண்மையா கூட வண்டிக்க வேண்டானே, தன்மையா வண்டிச்சா போதும். காதல் விவகார கொலைக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் என்னென்ன சம்பந்தம் 5 வருஷத்துக்கு? அது ஏதோ தனிப்பட்ட ஒரு பையனுக்கும் பிள்ளைக்கும் அந்த குடும்பத்துக்கும் இருக்கிற பிரச்சனை. இந்த பையன் 300 ரூபாய் ஜீன்ஸ் பேண்ட்டையும் 100 ரூபாய் கூலிங் கிளாஸையும் போட்டு போய் லவ் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். அப்புறம் அப்பாவுக்கு கோவம் வராதா? இப்படித்தானே நீ எல்லாரும் பேச போறீங்க. பேசுங்க பரஞ்சித்தண்ண, பேசுங்க. உங்களை பத்தி எல்லாம் பயங்கரமா பேசியிருக்கேன், உங்களை பெரிய இடத்துல வச்சு பார்த்திருக்கேன்னு நினைக்கும் போது ஏண்டா இப்படி பேசணுமோன்னு இப்ப தோணுது. அன்னைக்கு அவரை பத்தி பேசுனதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு இன்னைக்கு ஒழுங்கா பேசுவோம். பேசிட்டு அப்புறம் சைன் ஆஃப் பண்றேன். தம்பி சஞ்சயை ஆணவ படுகொலை செய்த சாதி வெறியர்களை தண்டிக்கணும், கண்டிப்பா தண்டிக்கணும். ஆனா அவங்களையெல்லாம் முதல்ல சாதி வெறியிலிருந்து வெளியே கொண்டு வரணும். ஹலோ சூத்திர பசங்களா, உங்களுக்கும் எங்களுக்கும் பெரிய வித்தியாசமெல்லாம் கிடையாது. நம்ம எல்லாரும் அடிமையின் பிள்ளைகள். நம்மளை அடிமைப்படுத்தி வச்சது யாரு அப்படிங்கறத பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அடிமைகளை மட்டும் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட முடியும். 8 அடிமைகள் இருக்காங்க. அந்த 2 பேர்த்த கண்டுபிடிக்க முடியாது நம்மளால. பேசுவோம், எனவே பேசுவோம் நாள்தோறும். நன்றி, வணக்கம்.